கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து டைரக்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். அதோட டீசரு ட்ரெய்லருன்னு கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்போ வெளில வரப்போகுது, எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணி இது வெளில வருமா வரல வரும் ஆனால் வராது அந்த மைண்ட் செட் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து எல்லாமே கிளியர் ஆகி ஜூன் 15 ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து எல்லாமே செட். ஸோ ஜூன் 15 நம்ம தியேட்டரில் போயிட்டு ஆல்ரெடி அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த டைமில் இருந்த ஒரு பீக்கில் இருந்த அந்த டைமில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருந்திருக்கும், அந்த படத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தோம்னா கருப்பு பட ஆடியோ லான்ச் தான் வந்து இப்போ வந்து பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தோம்னா படத்தோட கதாநாயகியே வரல. இது ஏன்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. மக்கள் வந்து தன்னோட பார்வையில் அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும்னு சொல்லி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ முடிகிற வரைக்கும் இவங்க தான் ஹீரோயின்னு வந்து கன்ஃபார்மே பண்ணல, எதுவுமே சொல்லலை. ஆனால் பாட்டு வந்துருச்சு, ட்ரெய்லர் வந்துருச்சு, படம் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. மே 15 படம் வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து படக்குள்ள என்ன செஞ்சுருக்காங்கன்னா த்ரிஷாவோட வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க.